முனைவர் மோகனதாஸ் ராமசாமி என்னும் நான் STPM தேர்வு பாடத்திட்டத்தின் தமிழ் மொழி பாடத்தின் குழு உறுப்பினர் என்ற முறையில் தமிழ் மொழி புதிய பாடத்திட்டத்திற்கான விளக்கத்தினை சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இந்த விளக்கம் 4 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. அவை குறியிலக்கு, நோக்கம், பாட மதிப்பீடு மற்றும் உள்ளடக்கம் ஆகும். குறியிலக்கு. இந்த தேர்வு பாடத்திட்டம் மாணவர்கள் அடைய வேண்டிய 5 குறியிலக்குகளை கொண்டுள்ளது. பொதுவாக இந்த குறியிலக்குகள் மொழி மற்றும் இலக்கியம் சார்பானவை. முதலாவது, கருத்து, ஏடு, எண்ணம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதில் பல்வேறு சிந்தனைகளை கைவரப் பெறுதல். இரண்டாவது, கற்ற கல்வியினை விலைப்பயன்மிக்க முறையில் அமல்படுத்துதல். மூன்றாவது, தரமிக்க தமிழ் மொழியின் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல். நான்காவது, தமிழ் மொழியின் பால் கற்றல் ஆர்வத்தை தூண்டுதல். ஐந்தாவது, சங்ககால, இடைக்கால, நவீன தமிழ் இலக்கிய படைப்புகளை உய்த்துணர்வதன் வழி உல ஆன்மீக உணர்வுகளை செம்மையுற செய்தல். நோக்கம். இந்த தேர்வு பாடத்திட்டம் மாணவர்கள் பெற வேண்டிய 5 நோக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த நோக்கங்கள் மொழி மற்றும் இலக்கியம் சார்ந்தவை. முதலாவது, கருத்து, ஏடல், எண்ணம் ஆகியவற்றை பல்வேறு சிந்தனைகளின் வழி படைத்தல். இரண்டாவது, பல்வேறு தமிழ் இலக்கிய படைப்புகளின் முருகியல், நயம், சிந்தனை, அறிவாற்றல், நன்னெறி மற்றும் பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்துதல். மூன்றாவது, பொருத்தமான மற்றும் ஏற்புடைய தமிழ் மொழியை பயன்படுத்தி பல்துறை சார்ந்த தரமான படைப்புகளை உருவாக்குதல். நான்காவது, தமிழ் மொழியின் இலக்கண, சொல்களஞ்சியம், நடை ஆகியவற்றை சரியாகவும் பொருத்தமாகவும் பயன்படுத்துதல். இறுதியாக, சங்ககால, இடைக்கால, நவீன இலக்கிய படைப்புகளை திறனாய்வு செய்து கருத்துரைத்தல். பாட மதிப்பீடு. முதலாம் பருவம். முதலாம் பருவத்திற்கான மதிப்பீடு 4 பிரிவுகளை உடையது. முதல் 3 பிரிவுகள் மொழியும் இலக்கணமும் சார்ந்தவை. 4ஆம் பிரிவு இலக்கியம் பற்றியது. மைய மதிப்பீடு செய்யப்படும். இந்த எழுதும் சோதனையின் நேரம் 2 மணி 30 நிமிடமாகும். மொத்த புள்ளிகள் 100 ஆகும். A பிரிவு வாசித்தலும் கிரகித்தலும் ஆகும். 4 சிறு கேள்விகள் தரப்படும். எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டும். B பிரிவு இலக்கண பகுதியில் சொல்லியல் பற்றியது. 3 சிறு கேள்விகள் தரப்படும். எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டும். C பிரிவு உரைநடை பற்றியது. 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். D பிரிவு நவீன இலக்கியத்தில் கவிதை பற்றியது. 2 சிறு கேள்விகள் அல்லது 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். 2ஆம் பருவம். 2ஆம் பருவத்திற்கான மதிப்பீடு 4 பிரிவுகளை உடையது. முதல் 2 பிரிவுகள் மொழியும் இலக்கணமும் சார்ந்தவை. 3ஆம் 4ஆம் பிரிவுகள் இலக்கியம் பற்றியவை. மைய மதிப்பீடு செய்யப்படும். இந்த எழுதும் சோதனையின் நேரம் 2 மணி 30 நிமிடமாகும். மொத்த புள்ளிகள் 100 ஆகும். A பிரிவு கருத்துரைத்தல் ஆகும். ஒரு சிறு கேள்வி தரப்படும். இந்த கேள்விக்கு கட்டாயம் விடை எழுத வேண்டும். B பிரிவு இலக்கண பகுதியில் தொடரியல் பற்றியது. 3 சிறு கேள்விகள் தரப்படும். எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டும். C பிரிவு சங்க இலக்கியம் பற்றியது. 2 சிறு கேள்விகள் அல்லது 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். D பிரிவு நவீன இலக்கியத்தில் சிறுகதை பற்றியது. 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். 3ஆம் பருவம். 3ஆம் பருவத்திற்கான மதிப்பீடு 4 பிரிவுகளை உடையது. முதல் 2 பிரிவுகள் மொழியை சார்ந்தவை. 3ஆம் 4ஆம் பிரிவுகள் இலக்கியம் பற்றியவை. மைய மதிப்பீடு செய்யப்படும். இந்த எழுதும் சோதனையின் நேரம் 2 மணி 30 நிமிடமாகும். மொத்த புள்ளிகள் 100 ஆகும். A பிரிவு கருத்து விளக்குதல் ஆகும். ஒரு சிறு கேள்வி தரப்படும். இந்த கேள்விக்கு கட்டாயம் விடை எழுத வேண்டும். B பிரிவு கட்டுரை எழுதுதல் ஆகும். 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். C பிரிவு இடைக்கால இலக்கியம் பற்றியது. 2 சிறு கேள்விகள் அல்லது 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். D பிரிவு நவீன இலக்கியத்தில் நாவல் பற்றியது. 2 நீண்ட கேள்விகள் தரப்படும். ஒரு கேள்விக்கு மட்டும் விடை எழுத வேண்டும். உள்ளடக்கம். பருவம் 1. முதலாம் பருவத்திற்கான உள்ளடக்கத்தில் 4 பகுதிகள் உள்ளன. A பிரிவில் தமிழ் மொழி அல்லது இலக்கியம் குறித்த உரைநடை பகுதி 1 தரப்படும்.
பல்வேறு துறைகளில் இருந்து உரைநடை பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படும். பி பிரிவு தமிழ் இலக்கணத்தில் சொல்லியல் பற்றியது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியவை இடம்பெறும். சி பிரிவு உரைநடை ஆகும். இலக்கியம், மொழி, பண்பாடு, கலை, நன்னெறி, பக்தி, வாழ்வியல், நட்பாராய்தல் ஒட்டிய 8 உரைநடை பகுதிகள் உள்ளன. டி பிரிவு கவிதை பிரிவு ஆகும். பெண்ணியம், சுற்றுச்சூழல், நலவாழ்வு, மொழி, தத்துவம், நன்னெறி ஒட்டிய 6 கவிதைகள் உள்ளன. பருவம் 2. 2ஆம் பருவத்திற்கான உள்ளடக்கத்தில் 4 பகுதிகள் உள்ளன. ஏ பிரிவில் கருத்துரைத்தல் இடம்பெற்றுள்ளது. உரைநடை அல்லது உரைநடை அல்லாத படைப்புகள் இப்பகுதியில் இடம்பெறும். பல்வேறு துறைகளில் இருந்து உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பகுதி தேர்ந்தெடுக்கப்படும். பி பிரிவு தமிழ் இலக்கணத்தில் தொடரியல் பற்றியது. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், வாக்கியம், பிழை ஆய்வு ஆகியவை இடம்பெறும். சி பிரிவு சங்க இலக்கியமும் காப்பியமும் ஆகும். குறுந்தொகை, புறநானூறு ஆகிய தொகை நூல்களிலிருந்து தலா 5 பாடல்களும் சிலப்பதிகாரத்தின் அடைக்கலக்காதையில் 125 முதல் 200 வரை உள்ள வரிகள் இடம்பெறும். டி பிரிவு நவீன இலக்கியத்தில் சிறுகதை ஆகும். நிதர்சனங்கள், விட்டில் பூச்சிகள், புதியதோர் உதயம், அகல் விளக்கு, குறுக்கு வழி, வாசலில் ஒரு தேவதை ஆகிய 6 சிறுகதைகள் உள்ளடங்கியுள்ளன. பருவம் 3. 3ஆம் பருவத்திற்கான உள்ளடக்கத்தில் 4 பகுதிகள் உள்ளன. ஏ பிரிவில் பல்துறை சார்ந்த தலைப்புகளில் கருத்து விளக்குதல் அமையும். பி பிரிவு கட்டுரை எழுதுதல் ஆகும். தலைப்புகள் பல்துறை சார்ந்திருக்கும். சி பிரிவு இடைக்கால இலக்கியமாகும். திருக்குறளில் மக்கட்பேறு, அடக்கமுடைமை, கல்வி ஆகிய அதிகாரங்களும், திருநாவுக்கரசரின் 4ஆம் திருமுறை, நமச்சிவாய திருப்பதிகமும், 4000 திவ்ய பிரபந்தம், பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியும் இடம்பெறும். டி பிரிவு நவீன இலக்கியத்தில் நாவல் ஆகும். அகிலன் எழுதிய பொன்மலர் என்ற நாவல் இடம்பெறும். இவையே இப்புதிய பாடத்திட்டத்திற்கான விளக்கங்கள் ஆகும். நன்றி.